ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு. சர்ச்சைக்குரிய சொகுசு வாகனம் பயன்படுத்தியது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க பிணையில் விடுதலை. $35 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த கொழும்பைச் சேர்ந்த நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. போலீசாருக்காக அழகு கலை நிலையம் திறப்பு. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இறுதியும் தீர்மானம் மிக்கதுமான 3வது T20 போட்டி இன்று. உள்நாட்டுச் செய்திகள். வெலிகம ஊடுகாவ பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 4:40 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றனர். குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பையும் பெற்றிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டின் வாயிலை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் இதனால் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ள போதும் அவர்கள் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சர்ச்சைக்குரிய சொகுசு வாகனம் பயன்படுத்தியது தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுஜீவ சேனசிங்கவை இன்று பிணையில் விடுவிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற விசாரணையின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளான ரஞ்சித் மத்துப பண்டார, கபீர் ஹாஷிம், மனோ கணேசன் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 1.1 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 35 கிலோகிராம் தங்கத்துடன் ஒரு நபர் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் வாகன உதிரி பாகங்களை போன்ற 9 சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட சாதனங்களிலும் சந்தேக நபரின் பயண பையிலும் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் கிராண்ட் பாஸ் பகுதியில் வசிக்கும் 32 வயதுடைய தொழிலதிபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் AK-650 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். அவரிடம் 195 தங்க பிஸ்கட்களும் 13 கிலோ தங்க நகைகளும் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் களப்படை தலைமையகத்தில் ரூசிறு என்ற நவீன அழகுக்கலை நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. போலீஸ் சேவை பெண்கள் பிரிவின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட இது போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவின் தலைமையில் போலீஸ் களப்படை தலைமையகத்தில் சிகை அலங்கார இடமாக திறந்து வைக்கப்பட்டது. சிறிது காலமாக போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே இங்கு சலுகை விலையில் சேவையை பெற முடிந்தாலும் இனிமேல் பெண் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வருகை தரும் வெளித்தரப்பினருக்கும் அழகுக்கலையை சலுகை விலையில் செய்ய முடியும். போலீஸ் அதிகாரிகளின் குடும்பங்களை சேர்ந்த அனுபவம் வாய்ந்த உறுப்பினர்களுக்கு இங்கு பணிபுரிய வாய்ப்பு வழங்கப்படுவது சிறப்பம்சமாகும். போலீஸ் சேவை பெண்கள் பிரிவின் பதில் தலைவர் நெல்மினி சமரதுங்க, அந்த சங்கத்தின் உறுப்பினர் சந்தீபா செவ்மினி மற்றும் போலீஸ் களப்படை தலைமையகத்தின் கட்டளை அதிகாரி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தர்ஷிகா குமாரி உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகளின் ஆலோசனை மற்றும் மேற்பார்வையின் கீழ் இந்த அழகுக்கலை நிலையம் வெற்றிகரமாக மேம்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
எந்த ஒரு பிள்ளையும் கைவிடப்படுதல் ஆகாது. சகல பிள்ளைகளினதும் எதிர்கால நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஜனாதிபதி அவர்களின் கருத்துக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலம் சமுதாயத்துடன் பகிரப்பட்ட தற்போது அரசாங்கத்தின் பெரும் எதிர்பார்ப்புகளில் ஒன்றான அர்த்த எனும் திட்டத்தை யதார்த்தமாக்கும் முதல் படி எடுத்து வைக்கப்பட்டது. சிறுவர் இல்லங்களிலும் பாதுகாப்பு மையங்களிலும் வாழ்ந்து வருகின்ற சிறுவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அச்சிறுவர்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கும் தேசிய நல்வாழ்வு திட்டத்தின் அங்குரார்ப்பண விழா பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்களின் பங்கேற்புடன் கொழும்பில் நடைபெற்றது. சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சின் தலைமையில் செயல்படுத்தப்படுகின்ற அர்த்த திட்டத்தின் உத்தியோகபூர்வ வங்கியாக இந்த நாட்டின் புகழ்பெற்ற அரசு வங்கியான தேசிய சேமிப்பு வங்கி கைகோர்த்துக் கொண்டிருக்கின்றது. சிறுவர்களுக்கு மாதாந்தம் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 5000 ரூபாயில் 3000 ரூபாய் அவர்களின் அன்றாட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவர்கள் வாழ்ந்து வருகின்ற சிறுவர் இல்லங்களின் நிர்வாகத்திற்கு வழங்கப்படுவதோடு எஞ்சிய 2000 ரூபாய் அச்சிறுவர்களின் பெயரில் வங்கிக் கணக்கில் சேமிக்கப்படும். அவர்கள் இச்சமுதாயத்தில் அடியெடுத்து வைக்கும் போது அவர்களின் எதிர்கால கல்விக்காகவோ அல்லது தொழில் சார்ந்த தேவைகளுக்காகவோ பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலேயே இந்த சேமிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இவ்விழாவில் உரையாற்றிய பிரதமர் அவர்கள் பல்வேறு காரணங்களினால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குடும்பத்தோடு சமுதாயத்தில் பெற்றோரின் அரவணைப்போடு தமது இல்லத்தில் வாழ வேண்டிய வாய்ப்பை இழக்கின்ற சிறுவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற கடைசி தேர்வாகவே சிறுவர் இல்லமோ அல்லது அத்தகைய பாதுகாப்பு மையங்களோ அமைகின்றன. அத்தகைய இடங்களில் வசித்து வருகின்ற சிறுவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாத்துக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையும் பொறுப்புமாகும் என்று நாம் கருதுகின்றோம். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் இந்த சிறுவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தல், அவர்களின் உடல் மற்றும் உளரீதியான ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. ஆகையினால் அனைத்து பிள்ளைகளையும் பிள்ளைகளாக கருதி அந்த அனைத்து சிறுவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலிருந்து அரசாங்கத்தால் நழுவிவிட இயலாது. அந்த வகையிலேயே இந்த அர்த்த எனும் செயல் திட்டம் அர்த்தமுள்ள தேசிய செயல் திட்டமாக அமைகிறது. இந்த சிறுவர் இல்லங்களில் வசித்து வருகின்ற பிள்ளைகளின் அடையாளத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில் அவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதே எமது இந்த அர்த்த செயல் திட்டத்தின் முக்கிய நோக்கமும் எதிர்பார்ப்பும் ஆகும். இவ்வாறு பாதுகாப்பு இல்லங்களில் வாழ்ந்து வருகின்ற பிள்ளைகளையும் எமது பிள்ளைகளாகவே கருத வேண்டும். ஏனைய சிறுவர்களுக்கு இருக்கின்ற சகல உரிமைகளும் இச்சிறுவர்களுக்கும் இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அச்சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதே இந்த அர்த்த செயல் திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இச்சிறுவர்களின் கௌரவத்தை பாதுகாக்கின்ற வகையில் செயல்படுவது எம் அனைவரிடமும் இருக்கும் பொறுப்பாகும் என குறிப்பிட்ட பிரதமர் இச்சிறுவர்களின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உறுதிப்படுத்தும் முக்கிய பொறுப்பு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்திற்கு இருப்பதாகவும் ஆகையினால் அவர்கள் தமது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் வலியுறுத்தினார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய குழுவின் 7வது மாநாடு இன்று கொழும்பு ICT ரத்னதீப ஹோட்டலில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்களின் தலைமையில் ஆரம்பமானது. பன்முகத்தன்மையும் வாய்ப்புகளும் நிறைந்த பிராந்தியத்தின் வழியாக சூரிய சக்தி ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்லுதல் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் இணை தலைமைத்துவத்தை இலங்கை வகித்தது. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிராந்திய சூரிய சக்தி ஒத்துழைப்பை பலப்படுத்துவது நிலையான அபிவிருத்தியின் மூலம் சக்தி பாதுகாப்பை அடைவதற்கும் இலங்கை அர்ப்பணிப்புடன் உள்ளது என்பதை வலியுறுத்தினார். இலங்கைக்கும் ISA பிராந்திய குழுவிற்கும் இடையிலான உள்ளூர் பங்களிப்பை குறிக்கும் வகையில் உத்தியோகபூர்வ வரைபட திட்டம் கையெழுத்திடப்பட்டு வடிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி அவர்களிடம் கையளிக்கப்பட்டது. சர்வதேச அங்கீகாரத்துடன் கூடிய ஆய்வுக்கூடம் ஒன்றை நிறுவுவதற்காக அமெரிக்கா STE மெடிக்கல் மற்றும் இலங்கை உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் என்பனவற்றுக்கிடையே நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கான தேசிய அணுகுமுறையின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த $15 மில்லியன் முதலீட்டு திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்காவின் சார்பில் அதன் ஸ்தாபகர் பேராசிரியர் ஆன்ஸ் கிறிஸ்டேட் மற்றும் இலங்கை உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சமித எட்டிகே மற்றும் பிரதம நிறைவேற்று
அதிகாரி அமாலி ரணசிங் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இலங்கையில் சுகாதாரம், விவசாயம், அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பல துறைகளிலும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறைகளிலும் சோதனை செய்வதற்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களின் திறனை அதிகரிப்பதற்கான நீண்டகால தேவை காணப்படுகிறது. இந்நிகழ்வில் உரையாற்றிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிக உடுகம சூரிய இன்றைய தினம் இலங்கைக்கு ஒரு விசேட நாள் என்றும் ஒரு நாட்டிற்கு அங்கீகாரம் மிகவும் முக்கியமானது என்றும் கூறினார். 2030 ஆண்டுக்குள் நாட்டின் ஏற்றுமதி வருவாயை இரட்டிப்பாக்கும் அரசாங்கத்தின் இலக்கை அடைவதில் இதுபோன்ற அங்கீகாரம் பெற்ற ஆய்வக திட்டத்தின் முக்கியத்துவத்தையும் உடுகம சூரிய வலியுறுத்தினார். 2006 ஆண்டு கொழும்பு இராணுவ தலைமையகத்தில் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தி அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை படுகொலை செய்ய முயன்றதாக கூறி 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. இன்று சாட்சியம் அளிக்க திட்டமிடப்பட்டிருந்த சாட்சியாளர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் வழக்கின் சாட்சிகளை விசாரணை செய்ய மற்றொரு தேதியை வழங்குமாறு முறைப்பாட்டு தரப்பு சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க நீதிமன்றத்தை கோரினார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குறித்த வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார். 2006 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கொழும்பு இராணுவ தலைமையகத்தில் அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை குறிவைத்து தற்கொலை தாக்குதலை நடத்தி படுகொலை செய்ய சதி செய்தமை உட்பட பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் அவசரகால சட்ட விதிகளுக்கு அமைய 27 குற்றச்சாட்டுகளின் கீழ் 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அமெரிக்காவின் தீர்வை வரி குறித்து கலந்துரையாட இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் 18ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேர தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எங்கள் குழு வாஷிங்டன் செல்கிறது, பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்பு எங்கள் மீது விதிக்கப்படும் வரிகளை குறைக்க நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். அது குறித்து இருதரப்பு ஒப்பந்தத்தை எட்டுவது குறித்து ஏற்கனவே கலந்துரையாடினோம். நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்றார். சற்று சிந்தியுங்கள். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்திய நிபுணர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்காக சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் விடுத்த கோரிக்கையை அனுராதபுரம் பிரதான நீதவான் நிராகரித்துள்ளார். குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அனுராதபுரம் பிரதான நீதவான் நாடக சஞ்சீவ ஜெயசூர்யா சந்தேக நபரின் கோரிக்கையை நிராகரித்தார். மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்கு அனுமதி வேண்டும் என சந்தேக நபரால் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளித்த அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் உப போலீஸ் பரிசோதகர் AC தயானந்த் பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமதித்து அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் பல்வேறு பொய்யான தகவல்களை வெளியிட சந்தேக நபர் வேண்டுமென்றே நீதிமன்றத்தை பயன்படுத்த முயற்சிப்பதாக கூறினார். சந்தேக நபர் முன்பு திறந்த நீதிமன்றத்தில் முற்றிலும் பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக உப போலீஸ் பரிசோதகர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாயால் கொள்ளையிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட வைத்தியரின் பெருமதிமிக்க ஸ்மார்ட் போனை அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி பகுப்பாய்வாளரின் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதான நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த குற்றத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ சிப்பாயை ஜூலை மாதம் 29ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு பிரதான நீதவான் உத்தரவிட்டார். மீதோட்டமுள்ள பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்து கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தகவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் சாட்சி விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆரம்பமானது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. தங்காளை பழைய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றம் சாட்டப்பட்ட ஹரக்கட்டா விசாரணைக்காக பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது
அரசு சட்டத்தரணியின் வழிகாட்டுதலின் கீழ் முறைப்பாட்டு தரப்பு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதன் பிறகு மேலதிக சாட்சி விசாரணைக்காக வழக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. காட்டு யானைகள் மீதான துப்பாக்கிச் சூட்டுக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்கும் நோக்கில் வனவிலங்கு திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் நேற்று மதியம் சுற்றாடல் அமைச்சர் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக பட்டபந்தி மற்றும் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கொடி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. காட்டு யானைகள் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குறித்து வனவிலங்கு திணைக்களம் தொடர்ந்தும் அறிக்கைகளை பெற்று வருவதுடன் காட்டு யானைகளை சுடுவதற்கு எதிரான சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுற்றாடல் அமைச்சரால் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார வேலிகள் தொடர்பில் சட்டங்கள் கடுமையாக அமுல்படுத்தவும், வனவிலங்குகளை கொள்வது தொடர்பான சட்டங்களை புதுப்பிப்பதன் மூலம் குற்றவாளிகளை தண்டிக்கவும் செயல்முறையை வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணைகளை தொடர்ந்து வெளியிடப்பட்ட பரிந்துரைகளை செயற்படுத்த அனைத்து அரச நிறுவனங்களின் சட்டப்பூர்வ கடமையை மீண்டும் வலியுறுத்தி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அனைத்து அரச நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண மற்றும் பிரதான செயலாளர்கள், திணைக்கள பிரதானிகள், கூட்டுத்தாபன பிரதானிகள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளுக்கு இதனை நினைவூட்டும் வகையில் உத்தியோகபூர்வ தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரிவு 15 கீழ் 7 படி மனித உரிமைகள் ஆணைக்குழு தங்களுக்கு அனுப்பப்பட்ட பரிந்துரைகளை செயற்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அரச நிறுவனங்கள் ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்க வேண்டிய காலக்கெடுவை நிர்ணயிக்க அதிகாரம் உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறை கைதிகளின் திறன்களை தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் புனர்வாழ்வு செயல்பாட்டின் தனித்துவமான அம்சமான சிறை கைதிகளின் படைப்புகளை கொண்ட சிரசர ஷில்ப 2025 திறமை கண்காட்சி நேற்று ஆரம்பமானது. இது இன்று மற்றும் நாளை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை பத்திரமுல்லையில் உள்ள தியத்த வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சி நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார மற்றும் குழந்தைகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் ஆகியோரின் தலைமையில் தொடங்கியது. நாட்டில் உள்ள 28 சிறைச்சாலைகளை சேர்ந்த கைதிகளின் கலைப்படைப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன. தலவாக்கல பகுதியில் இயங்கும் தமிழ் பாடசாலை ஒன்றில் இன்று தரம் 6 கல்வி கற்கும் 3 மாணவர்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த அல்லது தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை கொண்ட வாசனை திரவியங்களை நுகர்ந்ததால் திடீர் சுகையினம் அடைந்து லிந்துல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். நச்சுத்தன்மை வாய்ந்த வாசனை திரவியங்களை நுகர்ந்ததன் காரணமாக குறித்த மாணவர்களுக்கு தலைச்சுற்றல், தலைவலி, குமுட்டல், வாந்திபேதி மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக லிந்துல பிரதேச பிராந்திய வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி திரு அசேல மல்லவராட்சி தெரிவித்தார். எனினும் மாணவர்களின் உடல்நிலை மோசமானதாக இல்லை எனவும் வைத்தியர் தெரிவித்தார். தலவாக்கல பகுதியில் இயங்கும் குறித்த தமிழ் பாடசாலையின் தரம் 6 கல்வி கற்கும் ஒரு மாணவர் பாடசாலைக்கு கொண்டு வந்த நறுமண போத்தலை ஏனைய மாணவர்களுக்கும் பூசியதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. செவிலியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 2020 முதல் 2022 வரையிலான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற 2650 மாணவர்களையும் செவிலியர் பட்டம் பெற்ற 150 பட்டதாரிகளையும் ஆட்சேர்ப்பு செய்ய 2 வர்த்தமானி அறிவித்தல்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், உண்மையில் எங்களுக்கு செவிலியர் பற்றாக்குறை உள்ளது. வடக்கில் மட்டும் 33 பிராந்திய வைத்தியசாலைகளில் செவிலியர்கள் இல்லை. 2020, 2021 மற்றும் 2022 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய 2650 மாணவர் செவிலியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பை இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் அங்கீகரித்து வெளியிடுகிறோம். எனவே இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு வாய்ப்புள்ளது. கூடுதலாக கடந்த காலத்தில் செவிலியர் பட்டம் பெற்ற 875 பட்டதாரிகளை பொது சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளோம். அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் 18ஆம் தேதி வெளியிடப்படும். அதன்படி பயிற்சி பெறுபவர்களில் ஒரு பகுதியினருக்கும் ஏஎல் சித்தி பெற்றவர்களில் ஒரு பகுதியினருக்கும் பயிற்சியை ஆரம்பிக்க எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட உள்ளோம் என்றார்.
உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போது வெளிவந்துள்ள நிலையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பலர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் விவகாரம் மற்றும் ஏனைய குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளன. அவற்றில் ஒரு பகுதியையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை. விசாரணைகள் நிறைவுபடுத்தப்பட்டு வெகு விரைவில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார். வெளிநாடுகளில் அமைந்துள்ள இலங்கை தூதுப்பணி குழுக்கள் அலுவலகங்கள் மூலம் இணையவழி மூலம் கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய அடையாளம் கண்டுள்ள 20 இலங்கைக்கான வெளிநாட்டு தூதுப்பணி குழுக்கள் அலுவலகங்கள் மூலம் நிகழ்நிலை முறைமை ஊடாக கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டத்தை இவ்வாண்டு தொடக்கம் அமுல்படுத்துவதற்கு வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர், பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த ஒருங்கிணைந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையின் இறால் ஏற்றுமதி துறை எதிர்கொண்ட பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் இறால் மீள் ஏற்றுமதிக்கான புதிய மற்றும் விரிவான தரமான செயற்பாட்டு நடைமுறையை கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்திற்கு கணிசமான அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் இறால் ஏற்றுமதி துறையை மேலும் வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். சர்வதேச சந்தையில் இலங்கை இறால்களுக்கு அதிக கேள்வி நிலவினாலும் அண்மை காலமாக உள்நாட்டு நுகர்வு அதிகரிப்பு காரணமாக மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் காரணமாக பல சவால்கள் எழுந்தன. இந்த நிலைமையில் ஏற்றுமதி தேவையை தொடர்ச்சியாக பேணுவதற்காக கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாடுகளில் உற்பத்தியாகும் இறால்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்து மதிப்பை அதிகரித்து மீண்டும் மீள் ஏற்றுமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது. இருப்பினும் இந்த நடைமுறை உள்நாட்டு இறால் வளர்ப்பாளர்களிடையே பல்வேறு சவால்களையும் அச்சங்களையும் ஏற்படுத்தியது. வெளிநாட்டு இறால்கள் உள்நாட்டு சந்தையில் கலந்தால் நமது இறால்களுக்கு கேள்வி பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம், நோய்கள் பரவும் ஆபத்து மற்றும் சில நாடுகள் விதிக்கும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் காரணமாக இலங்கையின் வர்த்தகத்திற்கும் ஏற்றுமதிக்கும் சிக்கல்கள் உருவாகக்கூடும் என்ற கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்தனர். அத்துடன் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இறால்கள் இலங்கையின் உற்பத்தி என கூறி வெளிநாடுகளுக்கு அனுப்புவது பொருத்தமற்றது என்ற கருத்தும் நிலவியது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு தொடர்பான விடயங்களை காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தட்பரன் தெரிவித்தார். அதில் 63 வந்து முதலாவதாக நீங்கள் எல்லோரும் பார்த்த மனித புதைகுழியிலிருந்தும் அதுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதைகுழியிலிருந்து 2 எலும்புக்கூடுகள் மொத்தம் 65 எலும்புக்கூடுகள். அதிலேயும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையினுடைய என்று சந்தேகிக்கப்படுகின்ற எலும்பு கூடு சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகளினை செய்து தருமாறு அறிக்கை போடப்பட்டிருந்ததுக்கு அமைவாக அது சம்பந்தமான அறிக்கையும் இன்று மன்றத்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர்கள் பேராசிரியர் ஒரு இடைக்கால அறிக்கையையும் அதனைத் தொடர்ந்து என்னுடைய சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனுடைய சுருக்கமான விவரங்கள் மன்றத்தில் இன்றைக்கு தேவானவர்களினால் வெளிக்கொணரப்பட்டது. அதிலேயும் மிக முக்கியமாக 3 விடயங்களினை அவர்கள் கோடிட்டு காட்டியிருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு குற்றவியல் சம்பவங்கள் நடந்ததற்கான கல்விகள் இருப்பதாக நாங்கள் கருதுவதாக அந்த நிறுவனத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வளமையான உடலங்கள் தகனம் செய்த போன்ற தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்ற விடயப்பரப்பும், 3வது விடயப்பரப்புகள் இது சம்பந்தமான நிலவியமான ஆய்வுகள் தேவை என்கின்ற விடயப்பரப்புகளையும் அங்கே போட்டு காட்டியிருந்தார். அதில் விடவும் அந்த அறிக்கையில் முக்கியமாக S25, S48, S56 என அடையாளமிடப்பட்ட சிறுவர்களுடைய இன்று நம்பப்படுகின்ற எலும்புக்கூடு தொகுதிகள் சம்பந்தமான ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அவர்களுடைய உடுத்திருந்த உடைகள் அல்லது அவர்களுடைய பண்பியல் சம்பந்தமாக, எலும்பியல் சம்பந்தமாக பாடல்களுக்கு ஒருமித்த தன்மைகள் இருப்பதாக அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதையும் குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய 4 தொடக்கம் 5 வயது வரைக்குமாக உத்தேச வயதை கொண்ட சிறுமியினுடைய உடலமாக
அது சந்தேகத்தினை பேராசிரியர் கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இந்த விடிய பரப்புகள் அடங்கலான அறிக்கை இன்று மன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தங்களுடைய பிரசன்னம் இந்த மனித உரிமைகள் நடைபெறுகின்ற பிரதேசத்திற்கு கட்டாயமாக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையினை மன்று இன்று பரிசீலனைக்கு கொள்ளப்பட்டது. ஏற்கனவே மன்று இருக்கின்ற கட்டளைகளுக்கு அமைவாக ஒரு நபர் ஐயம் செய்கின்ற போது அங்கே விண்ணப்பம் செய்து தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடவடி முறைமைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மறுநாள் பின்பற்றப்படுவதாக நீதிவான் எடுத்து சொல்லியிருந்தார். அதற்கு முக்கியமாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் 2 சட்டத்தரணிகள் மாலையில் 2 சட்டத்தரணிகள் என்று ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முறைமைப்படி ஏற்கனவே அகழ்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இடைஞ்சல்கள் இல்லாத வகையில் ஈடுபடுவதற்கு மன்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஒருவருடைய பிரசன்னத்துடன் விஜயம் செய்வதற்கும் மன்று அனுமதித்திருக்கின்றது. இப்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதும் ஊடகவியலாளர்கள் மற்றும் விசேட நிபுணர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு மட்டும் மன்று அனுமதித்திருக்கின்றது. அது தேவையில்லாத கட்டுத்தடைகளையும் அல்லது புனைகதைகளையும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருந்த சான்றாதாரங்கள் சம்பந்தமான பொருள் கோடல்களையும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் அதற்கான கட்டுப்பாடுகளை மன்று விதித்திருக்கின்றது. வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அவர்களால் வடக்கு மாகாணத்தின் 4 செயலாளர்கள், மாநகர சபை ஆணையாளர் மற்றும் பதில் ஆணையாளர் ஆகியோருக்கான நியமனங்கள் ஆளுநர் செயலகத்தில் வைத்து இன்று புதன்கிழமை நண்பகல் வழங்கி வைக்கப்பட்டன. பருத்தித்துறை பிரதேச செயலாளராக கடமையாற்றிய எஸ் சத்தியசீலன் வடக்கு மாகாண சபைக்கு புதிதாக உள்வாங்கப்பட்டிருந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக கடமையாற்றிய மூவண்ணா நந்தகோபாலன் மகளிர் விவகாரம், புனர்வாழ்வளித்தல், சமூக சேவைகள், கூட்டுறவு, உணவு வழங்கல் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கோப்பாய் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய சாவண்ணா சிவஸ்ரீ வடக்கு மாகாண சபைக்கு புதிதாக உள்வாங்கப்பட்டிருந்த நிலையில் வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமநல சேவைகள், கால்நடை அபிவிருத்தி, நீர்ப்பாசன, மீன்பிடி, நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிதியும் திட்டமிடலும், சட்டமும் ஒழுங்கும், காணி, மின்சக்தி, வீடமைப்பும் நிர்மாணமும், சுற்றுலா, உள்ளூராட்சி, மாகாண நிர்வாகம், கிராம அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி, மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சின் பதில் செயலாளராக கடமையாற்றிய ஆவண்ணா சோதிநாதன் அதே அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் மாகாண காணி பதில் ஆணையாளராகவும் அவரை நியமிக்கப்பட்டுள்ளார். மாகாண பொது சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் பதவி வெற்றிடமாக இருந்த நிலையில் வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமநல சேவைகள், கால்நடை அபிவிருத்தி, நீர்ப்பாசன, மீன்பிடி, நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக கடமையாற்றிய ஆவண்ணா சிறி நியமிக்கப்பட்டுள்ளார். மகளிர் விவகாரம், புனர்வாழ்வளித்தல், சமூக சேவைகள், கூட்டுறவு, உணவு வழங்கல் விநியோகம் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடும் மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளராக கடமையாற்றிய பூவண்ணா வாகிசன் வவுனியா மாநகர சபையின் ஆணையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசனும் கலந்து கொண்டிருந்தார். வெள்ளவாய கொஸ்லந்த பகுதியில் கொஸ்லன்வ மற்றும் வெள்ளவாயவுக்கு இடையே காணப்படும் ஐஸ்பில்ல மழைக்காட்டில் காட்டுத்தீ பரவியுள்ளது. நேற்று மாலை தொடங்கிய இந்த தீ இரவு முழுவதும் பற்றி எரிந்ததன் காரணமாக காட்டின் 50 ஏக்கருக்கும் அதிகமான பகுதி தீக்கிரையாகியுள்ளது. தற்போது நிலவி வரும் அதிஉயர் வெப்ப காலநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ மிகவும் வேகமாக பரவியுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை நிலவிய மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக தீப்பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 14 அரசியல் கட்சிகளை சேர்ந்த 24 இளம் அரசியல்வாதிகள் குழு இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை சந்தித்துள்ளது. 2 வார நிகழ்ச்சிக்காக இந்த குழு இந்தியாவிற்கு சென்றுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இந்திய பாகிஸ்தான் நெருக்கடியின் தாக்கம் மற்றும் புதிய பிராந்திய கூட்டாண்மையை உருவாக்குவதில் இந்தியா எவ்வாறு வழிநடத்த முடியும் என்பது குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை
கொள்கையையும் குழு பாராட்டியது. இதற்கிடையில் எதிர்கால பங்காளிகளாக இந்தியா இலங்கை கூட்டாண்மையில் தங்களுக்கு மதிப்புமிக்க பங்கு உண்டு என்று இந்திய வெளியுறவு செயலாளர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். கஹவத்தையில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு மற்றொருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்திற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்களை கடத்த பயன்படுத்திய ஜீப் வண்டியும் மீட்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் துபாயில் மறைந்திருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹோமாகம ஹந்தையா என்ற தனுஜ சம்பத் நெருங்கிய கூட்டாளிகள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். போதைப்பொருள் வர்த்தகம் குறித்த தகவல்களை குறித்த இளைஞர் வழங்குவதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து இந்த குற்றம் நடந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். சந்தேக நபர்களுடன் அன்றைய தினம் இளைஞர்களை கடத்த பயன்படுத்திய ஜீப் வண்டி, ஒரு கார், 3 மோட்டார் சைக்கிள்கள், 2 பதிவு செய்யப்பட்ட வாகன இலக்க தகடுகள், 197 கிராம் ஹெரோயின் மற்றும் 96 கிராம் ஐஸ் போதைப்பொருள் ஆகியவையும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. இளைஞர்களை கடத்த பயன்படுத்தப்பட்ட ஜீப் வண்டி மீகுடை போலீஸ் பிரிவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வேலையற்ற 27 முதல் 29 வயதிற்குட்பட்ட ஹோமாகம மற்றும் பாதுக்க பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. ஹந்தையா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் போதைப்பொருள் கடத்தலில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. கொலையில் நேரடியாக ஈடுபட்ட நபர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் அக்சியம் 4 விண்வெளி திட்டத்தின் மற்ற 3 விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பினர். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் கிரேஸ் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பும் பயணத்தை நேற்று முன்தினம் மாலை 4:45 மணிக்கு அக்சியம் 4 குழுவினர் தொடங்கினர். சுமார் 22.5 மணி நேர பயணத்துக்கு பிறகு அமெரிக்காவின் கலிபோர்னியா அருகே கடல் பகுதியில் பாராசூட்டின் உதவியுடன் நேற்று பிற்பகல் தரையிறங்கினர். சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்த காலகட்டத்தில் பல்வேறு ஆய்வுகளை அக்சியம் 4 குழுவினர் மேற்கொண்டனர். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா வெந்தயம், பச்சை பயிறு விதைகளை முளைக்க செய்யும் பரிசோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டார். முளைவிட்ட விதைகள் பூமிக்கு எடுத்து வரப்பட்டு அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இந்த விண்வெளி பயணத்தின் போது அக்சியம் 4 குழுவினர் பூமியை 288 முறை சுற்றி வந்தனர். விண்வெளியில் சுமார் 122.31 லட்சம் கிலோமீட்டர் பயணித்தனர். சுக்லா உட்பட 4 வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். பின்னர் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு மீண்டும் பழகுவதற்காக 7 நாட்கள் சிறப்பு சிகிச்சை மையத்தில் அவர்கள் தங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனில் கொலை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட கேரள மாநிலத்தை சேர்ந்த தாதியர் நிமிஷா பிரியாவுக்கு இன்று நிறைவேற்றப்படவிருந்த மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏமனில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கேரள மாநில மதகுருவுக்கும் ஏமன் நாட்டின் மதகுருவுக்கும் இடையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்தே குறித்த பெண்ணுக்கு நிறைவேற்றப்படவிருந்த மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட கேரள தாதியர் தற்போது ஏமன் தலைநகரான சனாவில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இந்த காட்சிகள் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளன. விபத்தின் போது விமானத்தில் இருந்தவர்கள், விமானி உட்பட 4 சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் என உள்ளூர் தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தோனேஷியாவின் ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோவுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற பிறகு இந்தோனேஷியாவுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ட்ரூத் சோஷியல் ஒப்பந்தத்தை அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்தோனேஷியா அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு எந்த வரியும் விதிக்கக்கூடாது என்றும், இந்தோனேஷிய ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா 19% வரி விதிக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா அமெரிக்க எரிசக்தியில் $15 பில்லியன், அமெரிக்க விவசாய பொருட்களில் $4.5 பில்லியன் மற்றும் 50 போயிங் ஜெட் விமானங்கள், அவற்றில் பல 777 விமானங்கள் என்பவற்றை வாங்க உறுதி பூண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் 3வது போட்டியில் இலங்கை அணி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அதன்படி இந்த போட்டியானது இன்றிரவு 7 மணிக்கு கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் ஆரம்பமானது. பள்ளிகளில் நடைபெற்ற 2வது T20 போட்டியில் பங்களாதேஷ் 83 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்தது. இந்த போட்டியில் 178 என்ற இலக்கை துரத்திய இலங்கை அணியை பங்களாதேஷ் வெறும் 94 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழக்க செய்தது. இது பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு T20 போட்டியில் இலங்கை அணி பெற்றுக்கொண்ட மிக குறைந்த ஓட்ட எண்ணிக்கையாகவும், சொந்த மண்ணில் இலங்கை பதிவு செய்த மிக குறைந்த T20 ஓட்ட எண்ணிக்கையாகவும் அமைந்தது. முன்னதாக காலியில் நடந்த T20 தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி 150 ஓட்டங்கள் என்ற இலக்கை துரத்தி தொடரில் 1-0 என முன்னிலை வகித்தது. இந்த போட்டியில் இலங்கை அணிக்காக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான பெத்தும் நிசங்கவும் குசல் மெண்டிஸும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெறும் 3வது போட்டியிலும் அவர்கள் நல்லதொரு ஆரம்பத்தை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியினை எமது சகோதர தொலைக்காட்சியான சியத் டிவியில் நேரடியாக காணலாம்.